வணக்கம். சைடு பை சைடு மெத்தடை விளக்கும் ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் பின்வருவனவற்றை கற்போம். சைடு பை சைடு மெத்தட் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு நேரத்தில் ஒரு கமாண்டை கற்க சைடு பை சைடு மெத்தட் எவ்வாறு உதவுகிறது? ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி எவ்வாறு ஒருவர் மெதுவாகவோ வேகமாகவோ கற்க முடியும்? ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு தேவையான பாடங்கள் எங்குள்ளன என காண்போம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என காண்போம். வர்க்ஷாப் ஆர்கனைசர்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டுள்ளோம். சைடு பை சைடு மெத்தட் என்பது ஐஐடி பாம்பேயில் நாங்கள் உருவாக்கிய ஒரு நுட்பமாகும். இது ஒரு மென்பொருளை எந்த ஒரு வல்லுனரின் உதவியுமின்றி நீங்களே கற்றுக்கொள்ள உதவுகிறது. இதை எவ்வாறு செய்ய வேண்டும்? ஸ்போக்கன் டியூட்டோரியலில் இருந்து ஒரு நேரத்தில் ஒரு கமாண்டை கற்பதன் மூலம். கற்றல் என்றால் என்ன? ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியலை காண்பது மட்டுமா? இல்லவே இல்லை. அல்லது ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியலை கவனமாக கேட்டல் மட்டுமா? அதுவும் இல்லை. கற்றல் என்பது ஆம், உங்களுக்கு புரிந்துவிட்டது. ஸ்போக்கன் டியூட்டோரியலில் காட்டப்படும் ஒவ்வொரு கமாண்டையும் நீங்களே செய்து பார்ப்பதுதான். டியூட்டோரியலில் காட்டப்படும் ஒவ்வொரு கமாண்டையும் செய்து பார்க்க முடியுமா? அதற்கான விடையும் ஆம், முடியும். அதை எவ்வாறு சொல்ல முடியும்? ஏனெனில் சுயமாக கற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை உருவாக்குகிறோம். அதை எவ்வாறு செய்கிறோம்? அது ஒரு பெரிய கதை. இதற்காகவே ஐஐடி பாம்பேயில் சிறப்பு முறைகளை நாங்கள் உருவாக்கினோம் என சொல்லலாம். சுயமாக கற்றுக்கொள்வதற்காகவே ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் உருவாக்கப்படுகின்றன. அதனால் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களில் காட்டப்படும் அனைத்து கமாண்ட்களையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு கமாண்டையும் செய்து பார்ப்பதற்கான சிறந்த வழி எது? அதை செய்து காட்டுகிறேன். spoken-tutorial.org க்கு செல்வோம். சிலாப் ஸ்போக்கன் டியூட்டோரியல்களுக்கு செல்வோம். வெக்டர் ஆப்பரேஷன்ஸ் என்ற ஸ்போக்கன் டியூட்டோரியலை பயன்படுத்துகிறேன். ஏற்கனவே வீடியோவை திறந்து வைத்துள்ளேன். வீடியோ விண்டோவை பெரிதாக்க வேண்டுமா? இல்லை, தேவையில்லை. வேண்டுமானால் சிறிதாக்கலாம். நான் ஏற்கனவே முடிந்தவரை இதை சிறிதாக்கிவிட்டேன். திரையின் ஒரு பக்கத்தில் வீடியோ வருமாறு ப்ரவ்சரை நகர்த்துகிறேன். மற்றொரு பக்கம் வீடியோ கற்றுத்தரும் மென்பொருளை திறப்போம். இங்கே அது சிலாப். சிலாப் ஒரு திறந்த மூல மென்பொருள் என்பதால் நாம் பயன்படுத்த முடியும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் வணிக ரீதியான மென்பொருட்களை ஆதரிப்பதில்லை. எனவே நீங்கள் பயிற்சி செய்ய விரும்பும் மென்பொருளை எப்போதும் இலவசமாக தரவிறக்கலாம். சாஃப்ட்வேர் விண்டோவை பெரிதாக்க வேண்டுமா? இல்லை. பதிலாக அதை சிறிதாக்கி நான் வைத்துள்ளது போல மற்றொரு பக்கம் வைக்கவும். இப்போது நான் ஸ்போக்கன் டியூட்டோரியலையும் கற்கப்போகும் சாஃப்ட்வேரையும் அருகருகே வைத்துள்ளேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். வீடியோவை ப்ளே செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியலில் கமாண்டை கவனிக்கவும். வீடியோவை நிறுத்தவும். சாஃப்ட்வேரில் அதே கமாண்டை முயற்சிக்கவும். கமாண்ட் வேலை செய்தால் அடுத்த கமாண்டை கேட்கவும். வேலை செய்யவில்லை எனில் அதே கமாண்டுக்கு சென்று மீண்டும் கேட்டு அதை முயற்சிக்கவும். மீண்டும் செய்யவும். சிலாப் ஐ பயன்படுத்தி அதை செய்து காட்டுகிறேன். Let us start by defining a vector. This can be done in two ways. By using spaces as p is equal to open square bracket 1 space 2 space 3 close the square bracket and press enter. வீடியோவை நிறுத்துகிறேன். சிலாப் சாஃப்ட்வேரில் இந்த கமாண்டை செய்கிறேன். p equals 1 2 3 close bracket. வீடியோவில் பார்த்த அதே விடையை பெறுகிறோம். ஆனால் இது எனக்கு சலிப்பாய் இருக்கிறது. வீடியோவை கேட்டுக்கொண்டே இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. இது மிகவும் மெதுவாக உள்ளது. பிரச்சனை இல்லை. இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முறையில் நீங்கள் மெதுவாகவோ வேகமாகவோ கற்க முடியும். இப்போது வேகமாக கற்பதை விளக்குகிறேன். வீடியோவை பார்த்துக்கொண்டே நீங்கள் சாஃப்ட்வேரிலும் வேலை செய்ய முடியும். அடுத்த கமாண்டை கேட்டுக்கொண்டே அதை சாஃப்ட்வேரில் முயற்சிப்போம்.
ப்ளே பட்டனை அழுத்துகிறேன். Or by using commas as q is equal to open square bracket 2, 3, 4 close the square bracket and press enter. வீடியோவை நிறுத்துகிறேன். நான் வீடியோவை கேட்டுக்கொண்டே டைப் செய்ததை பார்த்தீர்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி வேகமாக கற்க இது ஒரு வழி. மீண்டும் சொல்கிறேன், இந்த அணுகுமுறை உங்களை வேகமாகவோ மெதுவாகவோ கற்க அனுமதிக்கிறது. சில சமயங்களில் வீடியோவையும் சாஃப்ட்வேரையும் தனித்தனியாக வைப்பது சிரமமாக இருக்கலாம். அச்சமயங்களில் அவற்றை ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கலாம். அடுத்த ஸ்லைடில் அதற்கான உதாரணத்தை காட்டுகிறேன். இது ஒரு புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்ட படமாகும். எக்ஸ்ஃபிக் க்கான ஒரு ஸ்போக்கன் டியூட்டோரியலையும் எக்ஸ்ஃபிக் சாஃப்ட்வேரையும் காண்கிறீர்கள். அவை ஒன்றன் மீது ஒன்று இருப்பதை காணலாம். நீங்கள் அவற்றின் நிறங்களையும் விண்டோ அளவுகளையும் மாற்றிக்கொள்ளலாம். விண்டோவை முழுதும் பெரிதாக்காமல் மேற்சொன்ன எந்த முறையும் அனுமதிக்கத்தக்கது. அனைத்து படிகளையும் செய்ய தேவையான மற்றொன்றை இப்போது சொல்கிறேன். ஒரு ஃபைலை திற என ஸ்போக்கன் டியூட்டோரியல் சொன்னால் என்னாகும்? அந்த ஃபைல் இல்லாமல் கற்பது சிறப்பாக இருக்காது அல்லவா? கவலை இல்லை. ஸ்போக்கன் டியூட்டோரியலில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து ஃபைல்களும் கிடைக்கப்பெறும். ஏனெனில் அவை இல்லாமல் ஸ்போக்கன் டியூட்டோரியலின் அனைத்து படிகளையும் செய்து பார்க்க முடியாது. அதை உதாரணத்தின் மூலம் காட்டுகிறேன். அதற்கு டோக்கன்ஸ் என்ற சி மற்றும் C++ டியூட்டோரியலை திறக்கிறேன். அதில் சரியான இடத்திற்கு ஏற்கனவே நான் வந்துள்ளேன். இப்போது ப்ளே செய்கிறேன். Let us start with our program. I have already typed the code on the editor. Let me open it. Note that our file name is tokens.c. வீடியோவை நிறுத்துகிறேன். இந்த வீடியோ tokens.c என்ற ஃபைலை திறக்க சொல்கிறது. இந்த ஃபைல் இருந்தால் மட்டும்தான் அனைத்து படிகளையும் செய்ய முடியும். நம் இணையதளத்தில் அந்த ஃபைல் இருக்கிறதா என காண்போம். நான் அனைத்து இணைப்புகளையும் காணும் வகையில் ப்ரவ்சரை கொண்டு வருகிறேன். கீழே வருகிறேன். இங்கே கோடு ஃபைல்ஸ் என்ற இணைப்பு உள்ளது. அந்த ஃபைல் tokens.c ஐ இது கொண்டுள்ளதாக தெரிகிறது. அதை தரவிறக்க முடியுமா என காண்போம். அந்த இணைப்பு மீது கிளிக் செய்கிறேன். அந்த ஃபைல் சேமிக்க தயாராக இருப்பதை காண்க. அதை நாம் சேமிக்கப் போவதில்லை. அதை உங்களுக்கான பயிற்சியாக விடுகிறேன். உங்கள் கணினியின் இயங்குதளத்திற்கு ஏற்ப சேமிப்பதில் சிறு மாறுதல்கள் இருக்கலாம். உதாரணமாக, உங்களிடம் கேட்காமலேயே zip ஃபைல் தானே தரவிறங்கலாம். எப்படியாயினும் தேவையான அனைத்து ஃபைல்களும் அதுபோன்ற ஒரு இணைப்பில் கிடைக்கும். உங்களிடம் இணைய இணைப்பு இல்லையென்றால்? கவலையில்லை. ஆஃப்லைனில் கற்பதற்கு இமேஜ் ஃபைலை உருவாக்கவும் வாய்ப்பு உள்ளது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் இணையதளத்தில் எங்கிருந்து இந்த இமேஜ் ஐ உருவாக்குவது என காட்டுகிறேன். அது அடுத்த tab இல் உள்ளது. ப்ரவ்சரை சிறியதாக வைத்துள்ளதால் அனைத்து இணைப்புகளும் தெரியவில்லை. அனைத்து இணைப்புகளையும் காண விண்டோவை பெரிதாக்குகிறேன். அது உள்ள இடம் சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங், டவுன்லோட்ஸ், கிரியேட் யூர் ஆன் டிஸ்க் இமேஜ். இதன் மூலம் உருவாக்கப்படும் zip ஃபைல் தேவையான அனைத்து ஃபைல்களையும் கொண்டுள்ளது. மிக அரிதாக அந்த தேவையான ஃபைல்கள் தவறிப் போகலாம். அப்படி இருப்பின் அதை சரிசெய்ய உங்கள் உதவி தேவை. அதை எங்கள் இணையதளத்தில் காட்டுகிறேன். மீண்டும் விண்டோவை சிறியதாக்குகிறேன். முன் tab க்கு செல்வோம். மேலே வருவோம். ரிப்போர்ட் மிஸ்ஸிங் காம்போனன்ட் என்ற இணைப்பை காணவும்.
அந்த இணைப்பு மீது கிளிக் செய்து தேவையான தகவலை தரவும். அவ்வளவுதான். அடுத்த ஸ்லைடுக்கு செல்கிறேன். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றதை காண்போம். சைடு பை சைடு மெத்தோட் என்றால் என்ன என கற்றோம். ஒரு நேரத்தில் ஒரு கமாண்ட் ஐ கற்க சைடு பை சைடு மெத்தோட் எவ்வாறு உதவுகிறது என கண்டோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி எப்படி ஒருவர் வேகமாகவும் மெதுவாகவும் கற்க முடியும் என விளக்கினோம். ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு தேவையான அனைத்து பாடங்களும் எங்கு கிடைக்கும் என்பதை கற்றோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை எவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்பதையும் கற்றோம். வெறுமனே ஸ்போக்கன் டியூட்டோரியலை காண்பது எந்த பயனையும் தராது. அது ஒரு வர்க்ஷாப் அல்ல. ஒரு ஆர்கனைசர் ஸ்போக்கன் டியூட்டோரியலை காணும்படி சொன்னால் அவர் அவரது வேலையை ஒழுங்காக செய்யவில்லை. இந்த டியூட்டோரியலில் விளக்கப்பட்ட சைடு பை சைடு மெத்தோட் ஐ பின்பற்றவும். உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி உள்ளது. இந்த டியூட்டோரியலில் காட்டப்படும் அனைத்து படிகளையும் செய்யவும். இதே முறையில் மற்றொரு டியூட்டோரியலை செய்து பார்க்கவும். ஒரு மாணவர் பயிற்சி செய்து கற்க ஸ்போக்கன் டியூட்டோரியல் உதவுகிறது என்பதை பரப்பவும். இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி வர்க்ஷாப்களை நடத்துகிறோம். சான்றிதழ்களை அளிக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ளவும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. நன்றி.